மூலிகை சாறுன்னா பச்சை கலர்ல இருக்கணும். இது என்னடான்னா கண்ணாடி மாதிரி பல பல பலன்னு வெள்ளையால இருக்குது. இதுல ஏதோ ஃப்ராட் இருக்குது. ஆத்தா மூலிகையில இருந்த பச்சையத்தை எடுத்துட்டு பார்வைய குடுக்க போறான்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை மாதிரி, மேல் காயம் ஆறுறதுக்காக மூலிகை சாரை போட்டிருக்கேன். மேல் காயம் ஆறி முடிஞ்ச உடனே கண்ணுக்கு மூலிகை சாரை போட்டுருவேன். எங்க வரப்போகுது? சிஸ்டர், கண் பார்வை வந்துருமா? இப்ப கண்ணுக்கு மூலிகை சாரை ஊத்துறேன், சரியாயிடும். சாமி, ஹஸ்பண்ட் சார் உடம்புல அசைவு தெரியுது.
ஐயா ஓபன் பண்ணிட்டான். மாரி, ஹஸ்பண்ட் சார், மாரி, ஹஸ்பண்ட் சார், எந்திரிச்சோம், உட்கார்ந்துட்டான். ஹஸ்பண்ட் சார், மாரி. ஏய், மாரி, எனக்கு பார்வை தெரியுது. ஹஸ்பண்ட் சார். மாரி, ஐயோ கண்டு தெரிஞ்ச உடனே பொண்டாட்டியா தான் கட்டி பிடிக்கிறான் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாரி. வாங்க. மா, சூர்யா, சூர்யா, மா, கண்ணு எனக்கு பார்வை தெரியுதாப்பா? தெரியுதுமா. சரியாச்சா? மாப்ள, நான் தெரியறேனா மாப்ள? மாமா, எனக்கு கண்ணு தெரியுது மாமா. ஸ்ரீஜா, ஹாஸ்னி, எனக்கு கண்ணு தெரியுது. மாரி, ரொம்ப தேங்க்ஸ் ஹஸ்பண்ட் மாரி. சார், சாமி கும்பிடலாம். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சாரி, நான் என் டியூட்டியை தான் பார்த்தேன் மேடம். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க வரோம். கிளம்பு டாக்டர். அந்த அதிசய மூலியை கொஞ்சம் வாங்கி வச்சுக்க, உனக்கு உதவியா இருக்கும். சிஸ்டர், வேற ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அட்டென்ஷன் உங்க பக்கம் திருப்புங்க. மாரி, ஸ்ரீஜா, ஹாசினி, என் புள்ள சூர்யாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்க எல்லார்கிட்டயுமே நான் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கமா. சூர்யா, நீ மயங்கி கிடந்ததை பார்த்ததும் எனக்கு என் உயிரே போற மாதிரி ஆயிடுச்சுப்பா. இப்பதான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. எனக்கு இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் நீதான், நீதான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்காக இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு சிஸ்டர் அழுத அழுக எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் மாப்பிளைக்கு பார்வை வரணுங்கிறது மட்டும்தான். ஆமா, இருங்க உங்கள. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆ, வாங்க போலாம் ஹஸ்பண்ட் மாரி. சார். சரி மாறி, நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். நீ எங்க போற சக்தி? வீட்டுக்கு வா. இல்ல மாறி, நீ மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் குழந்தையையும் உன் ஹஸ்பண்ட் சாரையும் பத்திரமா பாத்துக்க சொல்லி கேட்டல்ல, அதுக்காக தான் உன் வீட்டுக்கு நான் வந்தேன். அதான் நீ நல்லபடியா போயிட்டு வந்துட்டல்ல, நான் ஏன் வீட்டுக்கு போறேன்?
அப்புறம் உன் ஹஸ்பண்ட் சாருக்காக வேண்டிக்கிட்டத மறந்துடாத. கண்டிப்பா தங்க கிரீடம் சாத்தணும். தங்க கிரீடமா? யாருக்கு சாத்தணும்? அம்மா தாயே, ஹஸ்பண்ட் சாருக்கு நல்லபடியா பார்வை கிடைக்கணும். அப்படி அவருக்கு பார்வை கிடைச்சதும் நான் உனக்கு தங்க கிரீடம் சாத்துறேன். என் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்தாயே. ஆமா சக்தி, ஹஸ்பண்ட் சாருக்கு பார்வை கிடைச்சா தங்க கிரீடம் சாத்துறேன்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டது உனக்கு எப்படி தெரியும்? நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டத நான் ஹஸ்பண்ட் சார் கிட்ட மட்டும் தானே சொன்னேன். வேற யார்கிட்டயும் இத சொல்லலையே. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ உன் ஹஸ்பண்ட் கிட்டயே சொன்ன. நீ என்ன சொல்ற சக்தி? நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன்? இன்னுமா நான் யாருன்னு தெரியல. உன்னோட பக்திக்காகவும் நீ கேட்டுக்கிட்டதுக்காகவும் தான் பாதுகாப்புக்காக நான் உன் வீட்டுக்கு வந்தேன். என்ன நல்லா பாரு, நான் யாருன்னு தெரியும். ஐயோ அம்மன்ல. அம்மா ஆதிபராசக்தி, இப்ப தெரியுதா நான் யாருன்னு? சிஸ்டர், நான் தான் அப்பவே சொன்னேன்ல அந்த பீப்பா சாமிதான்னு. இப்ப அம்மன் ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல. நீங்க தான் நம்பாம இருந்தீங்க. சங்கர பாண்டி, அம்மா ஓம் சக்தி பராசக்தி, நான் பீப்பா பீப்பான்னு தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு அம்மனே. ஓம் சக்தி பராசக்தி, என்ன மன்னிச்சிரு தாயே, என்ன மன்னிச்சிரு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. ஓம் சக்தி, என்ன பழி வாங்கிடுவாங்கம்மா. நான் வர மாதிரி அம்மா அம்மா சமயபுரத்தாலே அம்மா, இந்த பொம்பளையோட சேர்த்து நான் தப்பெல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. நான் வெறும் அம்புதான். சிஸ்டர் தான் வில்லு. என்ன விட்டு அவங்கள பழிவாக்கு. நான் எடுத்த எல்லா முயற்சியும் வீணாயிடுச்சு. இதுலயும் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டா சிஸ்டர், நாம பாவியா இருந்தாலும் நமக்கு அம்மன் காட்சி கொடுத்துட்டா. ஓம் சக்தி வரா. மாரி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மூலிகையினால சூர்யாவுக்கு பார்வை கிடைச்சதா? இல்ல மாரி கோயிலுக்கு போறதுக்குள்ள தாரா சூர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆபரேஷன் செஞ்சு கண்ணை எடுத்துட்டாளா? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணி, சூர்யாவுக்கு கண் பார்வை கிடைக்கவும் சூர்யாவோட உயிருக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை சரி பண்ணவும் மாரி கொல்லிமலைக்கு போய் உயிரை பணைய வச்சு மூலிகையை கொண்டு வந்துட்டா.
ஆனா தாரா விடாப்புடியா சூர்யாவுக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னு சூர்யாவை தேடி கோவிலுக்கு போயிருக்கா. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. மாறிப்பட்ட கஷ்டம் வீணாயிடக்கூடாது. சூர்யாவுக்கு என்னோட நிலைமை வந்துடக்கூடாது அண்ணி. மாறி ஜெயிக்கணும், உங்க மருமக ஜெயிக்கணும். அவ பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடக்கூடாது. கார் சத்தம் கேக்குது. மாறி வந்துட்டான்னு நினைக்கிறேன். மாறி வாங்க ஹஸ்பண்ட் சார். ஆ சரி. மாறி நீ வந்துட்டியா? அம்மா மாறி நீ வந்துட்டியா? மாறி அம்மா என்னாச்சு மாறி? கோயில்ல சூர்யா இருந்தானா? நீ கொண்டு வந்த மூலிகைய சூர்யாவுக்கு கொடுத்தியா? இல்லனா நீ கோயிலுக்கு போறதுக்குள்ள தாரா சூர்யாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சூர்யாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா? நான் கஷ்டப்பட்டது வீணாகலம்மா. நான் கொண்டு வந்த மூலிகையால ஹஸ்பண்ட் சாருக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருக்கு. அவர் உயிருக்கு இருந்த ஆபத்தும் நீங்கிருச்சு. இப்போ அவரு பழையபடி ஆயிட்டாருமா. ஆமா அத்தை, எனக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. இப்ப நான் பழைய சூர்யாவை உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் மாறிதான். சூர்யா சூர்யா இப்ப நான் உனக்கு தெரியறேனாப்பா? பார்வை வந்துருச்சுல்ல? ஆமா அத்தை. உன்னால பழையபடி எல்லாரையும் நல்லா பார்க்க முடியுதுல்ல? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பழைய சூர்யாவா நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். பெரியமா, சூரிய மாமாக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. உயிருக்கு ஏற்பட்ட ஆபத்தும் தீர்ந்துருச்சு. ஆமாமா, மாமா பார்வை போறதுக்கு முன்னாடி இருந்த பழைய மாமாவா உங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. போட்ட திட்டமெல்லாம் அவுட். மாறி சரியான நேரத்துக்கு மூலிகையோட கோயிலுக்கு வந்து சூரிய மாமாவை காப்பாத்தியாச்சு. ஆமாமா, மாறி ஒரு 2 நிமிஷம் லேட் பண்ணியிருந்தா கூட மாமாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணி கண்ணை எடுத்திருப்பாங்க. நான் கும்பிட்ட சாமியும் தேவி அண்ணியும் என்ன கைவிடல. சூர்யா, இவங்க எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீயாவது என்ன புரிஞ்சுக்கோப்பா. நீ எப்ப மயக்கமானனே எங்க யாருக்குமே தெரியாதுப்பா. நீ பெட்ல மயங்கி பேச்சு மூச்சு இல்லாம கிடந்ததை பார்த்ததும் என் உயிர் என்கிட்ட இல்லப்பா. கொல்லிமலைக்கு போயிருந்த மாதிரி திரும்பி வர வரைக்கும் உன்னை அப்படியே வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கலப்பா சூர்யா. மாப்பிள, நான் கூட ஒன்னையே நினைச்சிட்டு இருக்கிற சிஸ்டருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் மாப்பிள. ஆஹா, எதுக்கு பொறி உருண்டை நம்மளையே பாக்குது? அக்னி பார்வையில பாக்குது. மாறிக்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. அட்லீஸ்ட் உன் உயிரை காப்பாத்திட்டாலாவது போதும்னு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணி இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன். எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சிஸ்டர் செஞ்சிருக்கிறாங்க மாப்பிள. பார்வதி, சூர்யாவோட உயிரை காப்பாத்தணும்னு தான் உன்கிட்ட கூட நான் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிரு பார்வதி. நான் எதையும் பெருசா மனசுல வச்சுக்கல தாரா. எங்க என்னோட நிலைமை சூர்யாவுக்கு வந்துடுமோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். சூர்யா பழையபடி திரும்ப வந்ததுல எனக்கு நிம்மதிதான் தாரா. இந்த நேரத்துல நான் முக்கியமா ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்.